இப்போ ஒருத்தங்க லேண்ட் வாங்குறாங்க அப்படின்னாவே கிரயம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா. இன்னும் சில பேருக்கு அந்த கிரயம்னா எனக்கே கிரயம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டவுட் இருக்கு. ஓகே. சோ அந்த கிரய பத்திரம்னா என்ன சார்? கிரய பத்திரத்துக்கு ஆங்கிலத்துல சேல் டீட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிரய பத்திரம் என்னன்னா, ஒரு நபர் அவர் பேர்ல இருக்கிற சொத்தா இருக்கலாம், அவர் குடும்ப நபர்கள் பேர்ல சொத்தா இருக்கலாம். அப்ப குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து கிரயத்துக்கு பணத்துக்கு அதுக்கு நிகரான பணத்தை பெற்றுக்கொண்டு விற்பனை செய்வது. இது நிறுவனத்தின் பேர்ல இருக்கலாம், கூட்டு நிறுவனத்தின் பேர்ல இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பா இருக்கலாம், ஒரு 2, 3 பேர்கள் தனிநபர்கள் வாங்கி வச்சிருக்கலாம், கூட்டு குடும்ப சொத்தா இருக்கலாம், பூர்வீக சொத்தா இருக்கலாம். எந்த வகையில சொத்து உரிமையாக்கப்பட்டிருந்தாலும் தங்களுக்கு உரிமையான சொத்தை விலை பேசி அந்த சொத்துக்கு நிகரான தொகையை இன்னொருவரிடம் இருந்தோ அல்லது இன்னொரு நிறுவனத்திடம் இருந்தோ யாருக்கு சொத்துக்கள் தேவையோ அவர்களிடத்தில் இருந்து அந்த பொருளுக்கு ஈடாக பணத்தை பெற்றுக்கொண்டு கிரய ஆவணம் பதிவு செய்து கொடுப்பது தான் சேல் டீட் அப்படின்ற கிரய ஆவணம். ஓகே. ஸோ அவங்க கொடுக்குற ப்ராப்பர்ட்டிக்கு நிகராக பேமெண்ட் வாங்கிக்கிட்டு பர்ச்சேஸ் பண்றாரு அவரு, செல் பண்றாரு இவர். ஸோ செல்லருக்கும் பையருக்கும் இடைப்பட்ட அந்த மணி டிரான்சாக்ஷன் ஆயிடுது இல்லையா, அதுதான் கிரயம்.